நெக்ஸ்ட் சாப்டர் எப்படின்னா ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து டாவின்சியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. டாவின்சியில் மீடியா பூல் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் டேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். எஃபெக்ட்ஸ் டேப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப கிராம்ப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே இருக்குது இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, இது எக்ஸ்பேண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டேஜ் ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். செகண்ட் வந்து அந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதில் இருக்க ட்ரான்சிஷன்ஸ்லாம் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலர் கிரியேட்டிங்கு, ஆடியோ என்ஹான்சிங் அதெல்லாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் டேப் அமுத்துனீங்கனாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ ட்ரான்சிஷன்ஸ் இன்பில்ட்டாகவே இருக்குது. அதாவது டாவின்சி ரிசால்வ்க்குள்ளே இன்பில்ட்டாகவே இவ்வளோ ட்ரான்சிஷன். இதுக்கப்புறம் இந்த வர ட்ரான்சிஷன் எல்லாமே வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதும் இப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிளாக ஒரு ட்ரான்சிஷன் எப்படி போகிறதுன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணுறது எப்படி போய்க்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு கிளிக் ஆகுது. இங்கேருந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகும்போது எனக்கு வந்து ஒரு டிப் டு ஒயிட் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க டிப் டு கலர் டிசால்வ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி ட்ராக் பண்ணி இப்படி போட்டோம் அப்படின்னா சிம்பிள் முடிஞ்சு. நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் மறுபடியும். ட்ராக் பண்ணி போட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கிளிப் உட்காருமோ அந்த அளவுக்கு வந்துச்சு. ஏன் இந்த கிளிப்பு இந்த இது இருக்குது அப்படின்னா இந்த கிளிப்பு இவ்வளோ தான் வரும், இல்லை இந்த கிளிப்பு இவ்வளோ தான் வரும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் டேப் செலக்ட் பண்ணிங்கன்னா இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். இது பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள் டிப் டூ பிளாக்காக இருக்குது அண்ட் டைமிங் கம்மியாக இருக்குது. நான் எனக்கு யூனிட் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணனா போதும், டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஓகேவா? இது வந்து இன்னும் எனக்கு ஒயிட்டில் வேணும் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் கலரில் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக தள்ளி வச்சிட்டேன் அப்படின்னா டிப் டூ ஒயிட் ஆகிடும். இந்த பாருங்க அழகாக ஒயிட்டில் டிசால்வ் பார்த்தீங்களா? இதுதான் இந்த ட்ரான்சிஷன்ஸோட இது. எனக்கு வந்து இன்னும் ஈஸின் ஈஸி அவுட் வேணும் அப்படின்னா அது கூட வச்சுக்கலாம். ஈஸின் ஈஸி அவுட்னா ஸ்மூத்தாக நைட்டு ஷாலாக் அப்படின்னு வரும். டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு. இப்படி வரக்கும் இப்படி வரக்கும். எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு, நார்மலே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு இப்படியே வச்சிடறேன். இதுதான் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து கிராஸ் டிசால்வ் பண்ணிக்கலாம், கிளிப்போட எண்டில் கிராஸ் டிசால்வ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டபக்குன்னு இப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்னா ஃபார் வாட் எவர் ரீசன் இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஹியர். கண்ட்ரோல் செட் வச்சிங்கன்னா இதாகிடும், அண்டு ஆயிரும். கண்ட்ரோல் செட், கமாண்ட் செட். ஓகேங்களா? இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? கலக்கலான்னு பார்த்தீங்களா? இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து என்வாட்டோ எலிமெண்ட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க எஃபெக்ட்ஸு. அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எஃபெக்ட் வச்சுட்டு பண்ணிங்கன்னா டேர்ன் இங்கே என்ன எழுதியிருக்கு, ரொட்டேட் ட்விஸ்ட் லெஃப்ட். நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இங்கே வந்து வச்சு ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ப்ரிவியூ ஆகும். இந்த ப்ரிவியூ ஆகிறதுக்கு வந்து இங்கே 3 பட்டன்ஸ் இருக்குது. ஓவர் ஸ்க்ராட்ச் ஸ்க்ரப் ரிவ்யூ அப்படின்ட்டு பார்த்தீங்களா? இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி வந்து ப்ரிவியூ ஆகும். பார்த்தீங்களா? இது வந்து ஷேக் பண்ணிட்டு கச்ச ஆடிட்டு உள்ளே போகும். அந்த மாதிரி ஷேப் மாஸ்க்குனா ட்ரான்சிஷன் வருது. காட் இட்? இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி வந்து இப்போ டாவின்சி ரிசால்வ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸ் டேப்பில் போய்ட்டு கலர் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு கீழே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் லெட் ஃபோல்டர்னு இருக்கும். ஓப்பன் லெட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைண்டரில் இது ஒரு மாதிரி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். அங்கே போய்ட்டு ஃபியூஷன் டேப்பில் எடிட்குள்ளே இந்த 2 ஃபோல்டர் இல்லை, டைட்டில் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு இல்லை அப்படின்னா நீங்களே க்ரியேட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி டைட்டில் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து இங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், அதாவது அங்கே இருக்க ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கிளிஷ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் நான் வச்சுருக்க டைட்டில்ஸ். நான் இம்போர்ட் பண்ண டைட்டில்ஸ், இம்போர்ட் பண்ண ட்ரான்ஸ்லேஷன். நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். டாவின்சியில் வந்து இங்கே எல்லாமே வந்துடும். கேன்சல் கொடுத்துக்கோங்க. நான் எதுவும் பண்ணலைங்கிற கேன்சல் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டாவின்சியில் அதுவே வந்து உட்காந்துக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க. இது வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியல் ஃபீச்சர் இல்லைங்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தேன். இதுக்கு தனியாக வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், ஐ வில் மேக் இட். ஓகேங்களா?
என் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நிறைய கொடுப்பேன் இன்னும். இந்த கோர்ஸ் வந்து இஸ் டார்கெட்டட் டு பிகினர்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு எடிட் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எடிட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்காக. ஓகேவா? மறுபடியும் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், Alt F அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைண்டிங் த ஃபுட்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஃபுட்டேஜும் உட்காந்துரும். மறுபடியும் இப்போ ஃபுட்டேஜ் ஃபைண்ட் பண்ணலைன்னா மறுபடியும் Alt F கொடுத்தீங்கன்னா உட்காந்துருச்சு. இன்னும் ஸ்டார்டிங் வந்து மண்டபத்தோட சீக்வன்சஸ் வேணும். இது எல்லாமே ஸ்டார்டிங் வந்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு அவங்க என்ன அழகாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் காமிச்சு தான் அனுப்போம். அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரீல்ஸாகவும் ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கிளைண்ட் வந்து ரீல்ஸும் கேட்டாங்க, இதுவும் கேட்டனால ரீல்ஸும் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகே. ஸோ இந்த ஃபுட்டேஜ் எந்தெந்த ஃபுட்டேஜ் வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்காங்க. ஓகே, எனக்கு என்ட்ரன்ஸ் இதுவும் கொடுத்துரு. இன் அண்ட் அவுட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த அளவுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கலாம். இங்கே வந்து எனக்கு மறுபடியும் ஒரு டிப் டு பிளாக் கொடுத்துடலாமா? மறுபடியும் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு மீடியா பூல் ஆஃப் பண்ணிக்கலாமா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும். எனக்கு வந்து இதில் வந்து ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணும்போது இந்த எஃபெக்டில் இருக்காது கண்டிப்பாக. நீங்கள் வந்து போக என்ன இந்த மாதிரி நிறைய நாள் இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட்ஸ் நீங்கள் சேகரிப்பீங்க. அப்படி நாங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு பிளர் டிசால்வ் வேணும். அப்படியே பிளராக இல்லை அடிக்டிவ் டிசால்வ் கொடுப்போம். அடிக்டிவ் டிசால்வ் நல்லா இல்லை, கிராஸ் டிசால்வ் கொடுத்துருவோம். சிம்பிளாக இருக்கும் கிராஸ் டிசால்வ். 1 1 1 1 1 ஸோ இல்லாட்டி ப்ளஸ் 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 ஸோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம வந்து இன்க்ரீஸ் கூட 10 ஃப்ரேம்ஸ் கூட இல்லை வந்து 12 ஃப்ரேம்ஸு கூட எனக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கும். 26 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கேன். 26 ஃப்ரேம்க்கு காஸ்ட் வரும். ஓகேவா? காஸ்ட்டு டக்குன்னு எடிட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த எஃபெக்ட் பிடிக்கல, நான் தூக்கிக்கிறேன். இந்த எஃபெக்ட் டெலிட் பண்ணால் சிம்பிள். இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ ஒரு பேக் கீ அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது. டாவின்சி ரிசால்வில் வந்து நீங்கள் டெலிட் அமுத்துனீங்க அப்படின்னா ரிப்பிள் டெலிட் தான் ஆகும். டெலிட் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா ரிப்பிள் டெலிட் ஆகும். இந்த மாதிரி கண்ட்ரோல் செட் அமைச்சிட்டு நீங்கள் இந்த கிளிப்பை தூக்கணும். பட் ஆனால் பின்னாடி இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா பேக் ஸ்பேஸ் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெலிட் ஆகிடும். ஓகே, காட் இட். ஓகே, ஸோ இப்போது நம்ம இங்கே வந்து ட்ரான்சிஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறோம் பார்த்துட்டோம். ஒரு கிளிப் எடுத்து உள்ளே வைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் ரஃப் கட்னா என்ன, ஃபேர் கட்னா என்ன பார்த்துட்டோம். பேன் கேக் எடிட்டிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ஆஸ் ஆஃப்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு.